ஆதி தமிழன் விடுதலை அடையாது, மேம்பாடையடாது, உயர்வடையாது. தமிழ் சமூகம் எப்படி விடுதலை அடையும், மேம்படும், உயர்வடையும்? அது வெறும் வெற்று வார்த்தை, வெற்று வார்த்தை. என்னரும் தம்பி தங்கைகளே, என் கால்கள் வலுவிழந்து உறுதியற்று நின்றால் ஊழல் எவ்வளவு வலிமையானாலும் அது வீண். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் வீக்னு என் பங்காளி சொல்ற மாதிரி ஆயிரும். ஆதித்தமிழன் விடுதலை தான் அடிப்படை, அடிப்படையான. அதனால்தான் பஞ்சமர் நில மீட்பு, பைந்தமிழர் உரிமை மீட்பு என்கிற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே நிற்கிறோம். நாங்கள் இதை இவர் மீட்டு தருவார், அவர் பேற்று தருவார், கேட்டு தருவார், அதுக்கு வரல. இது இருக்கு, வர்றோம், திருப்பி எடுக்கிறோம், மீட்கிறோம், அதை சொல்றதுக்கு தான். இந்த 12,63,000 ஏக்கர் அதற்கு குறைஞ்சது 10 லட்சம் இடத்தையாவது எடுக்கிறேன். அது கொம்பாதி கொம்பனா இருந்தாலும் சரி, பெரிய இவரா இருந்தாலும் சரிதான். அங்க கோட்டை கட்டியிருந்தாலும் அது குட்டிய சோற ஆக்குறோம், தூக்குறோம், அவ்வளவுதான். அரை கிரவுண்ட் இடத்துல எங்க ஆத்தா அப்ப ஆக்கிரமிச்சுட்டான்னு நீ நீதிமன்றத்தில் ஆணையம் வாங்கிட்டு வந்து பேக்கும் போது எவ்வளவு வழி தாங்கி நின்று போன விட்டுட்டு போயிருவேன். முதல்ல கடற்கரையில் இருக்கிற சமாதியை முதல்ல பேக்கிறோம்டா. ஆக்கிரமிப்புல அநியாய ஆக்கிரமிப்பாதான்டா. ஒரு மனிதனை புதைக்க 6 அடி, 2 ஏக்கரா, 2 ஏக்கரா. இரு ஒரே சட்டம், கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை கிடையாது சட்டம். ஆக்கிரமிப்பிலே மிக கொடுமையான ஆக்கிரமிப்பு, உலகத்தின் தலை சிறந்த 2வது கடற்கரையை ஆக்கிரமித்ததுதான். அதுவும் திராவிட இடுகாடாக மாற்றியதுதான் கொடுமையிலே கொடுமை.